ஒரு குழந்தை யாரை முழுசா நம்புனா அவங்க அம்மாவை நம்பும். அம்மா தான் அவங்களுக்கு பெரிய பலம். ஒரு குழந்தைக்கு மிகப்பெரிய பலம் வந்து அம்மா தான். அது அப்படியே வீதிக்குள்ள நிற்கும், வீட்டுக்கு வெளியில போய் வீதியில் அப்படியே நிற்கும், பார்க்கும். அதனால ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுன்னா குடுகுடுன்னு ஓடும், ஓடி போய் எங்கள் அம்மாவை கூட்டியாரு அப்படின்னு வரும். அதில் என்ன அதுக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்னா, அது எது பண்ணியிருந்தாலும் அம்மா சொல்லி கொடுத்தது தானே பண்ணும். அதுக்குன்னு தனியாக எதுவும் தெரியாது இல்லையா, அம்மா சொல்லி கொடுத்தது தான் அது பண்ணும். அதனால தான் செஞ்சது தப்பு இல்லை, எப்படி நம்ம அம்மா வருவா, நமக்காக நிற்பா, அதுதான் ஒரு குழந்தையோட மிகப்பெரிய பலம். நாடாளுமன்றத்திலே காஷ்மீர் பற்றிய விவாதம் நடக்கின்றது. அந்த விவாதத்தின் போது தந்தை பெரியார் பல்வேறு மேடைகளிலே பேசிய ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். இனங்களின் உரிமை, அதை நான் மாநில சுயாட்சிக்காக, மாநிலங்களுடைய உரிமைக்காக, இந்த ஃபெடரல் சிஸ்டத்துக்காக, அதுக்காக தான் நான் கோட் பண்றேன். ஆனால் என்ன முழுசா பேச விடலை. ஐயா பேரை சொன்ன உடனே அது என்ன சொல்றது, நாகரிகமாக சொல்லுவோம், வாயில் பச்சை மிளகாயை வச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டு அதுக்கப்புறம் பேச விடலை. நானும் என்னுடைய மைக் ஆஃப் ஆகுது, நான் திரும்பி சொல்கிறேன், ஐ கோட்டட் தட் ஃபார் த ஸ்டேட் அட்டானமி, ஐ கோட்டட் தட் ஃபார் த ஃபெடரலிசம். கத்துறேன், எங்கேருந்து கத்துறேன், அதை காதில் வாங்குறவங்க குய்யா குய்யாங்கிறார் அவர், அந்த துணைத் தலைவர் இருந்துட்டு. அதில் பெரிய கூத்து என்னன்னா, பிஜேபிக்காரன் கூட கொஞ்சம் ஆரம்பத்தில் பேசாமல் தான் இருந்தான். இவருக்கு தான் பதட்டம். அவையை நடுநிலையாக இருந்து நடத்தக்கூடிய அவை தலைவருக்கு தான் பதட்டம். அவர் கடந்து திஸ் ஹவுஸ் சப்ஸ்கிரைப் திஸ் அப்படிங்கிறார், அப்படியே கத்துறாரு. இதை இந்த அவை, ஏடா என்ன தப்பாக பேசினேன்னா, கெட்ட வார்த்தை பேசுனா இந்த அவை அனுமதிக்கிறதுல என்ன இருக்குது, எனக்கு அது குழப்பம். ஸோ நான் பேசினோன்னா அதை அனுமதிக்க முடியாது. பெரியார், நீங்கள் பெரியார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, கேசி வேணுகோபால், காங்கிரஸ் கட்சி தலைவர், கேரளாவை சேர்ந்தவர். அவர் நான் சொன்னதை சரியாக கவனிக்கல போல இருக்கு, ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரா, இல்லை பக்கத்தில் யார்ட்டையும் பேசிட்டு இருந்தாரான்னு தெரியல. இப்படி ஒரு பிரச்சனை ஆகுதுன்னு தெரிஞ்சோன்னா நேராக என் டேபிள் குடியாடுறாரு. அவருக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும், தமிழில் தான் என்கிட்ட கேட்குறாரு. கையில் நான் அந்த வாசித்த பேப்பர் இருக்கு இல்லையா, புடு அப்படின்னு இப்படி புடுங்குறாரு, புடுங்கி இப்படி படிக்கிறாரு. அந்த ஐயாவோட கோட் இருந்தாலும் அதை அப்படி கீழே போடுறாரு, போட்டு வாட்ஸ் ராங் இன் திஸ் அப்படின்னு தூக்கி போடுறாரு. தூக்கி போட்டு நேராக போயிட்டு அவர் நின்று என்ன பண்ணுறாரு, ஒருவேளை நீங்கள் அப்துல்லா சொன்னாருன்னு தப்பா நினைச்சிட்டு ஏதாவது பண்ணுறீங்களா, அது பெரியார் சொன்னது அப்படிங்கிறாரு அவர்கிட்ட. சொன்ன உடனே அப்போ அந்த நாடாளுமன்ற அவையினுடைய தலைவர் சொல்கிறாரு, பெரியாரே சொல்லியிருந்தாலும் தப்பு நான் அனுமதிக்க மாட்டேன்றாரு. எனக்கு அப்போ தான் புரிஞ்சு, இது ஐயா பேரை சொன்னது தான் பிரச்சனை. இப்போ நமக்கு நானாக சொல்லியிருந்தா கூட விட்டுருப்பாங்க போல, பெரியார் சொன்னார்னு சொன்னது தான் இப்போ பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்ள நடந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனை நடக்கும்போது மாலை சுமார் ஒரு 4-4:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அதன் பிறகு எனக்கு பிறகு பல்வேறு உறுப்பினர்கள் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8-8:15 மணி சுமாருக்கு உள்துறை அமைச்சர் அதுக்கு பதிலளித்து பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு 9 மணி இருக்கும். ஒரு 9 மணி சுமாருக்கு அவர் பேசும்போது காங்கிரஸை சில வார்த்தைகள் விமர்சித்து பேசுகிறார். அப்படின்னா காங்கிரஸ் வெளிநடப்பு செய்கிறது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ மணி சுமார் 9 மணி, 4:30 மணி நான் பேசியிருக்கேன். பிறகு பல்வேறு உறுப்பினர்கள் பேசுகிறாங்க. ஒரு 9 மணி சுமாருக்கு அவர் பேசிட்டு இருக்கல, வெளிநடப்பு செய்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வெளிநடப்பு பண்ணி நாங்கள்லாம் வெளியில் வர்றோம். நான் உள்ள பல்வேறு சிந்தனைகளில் உட்காந்துருக்கேன். நம்ம பேசினோமே நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு, நம்ம ஸ்டேட் அட்டானமின்னு பேசினோமே, அவன் பிரிவினைவாதி மாதிரி நம்மளை சித்தரிக்கிறானே, அதை பெரியார் சொன்னதை வேற எடுக்கிறாங்களே, இது வெளியில் நாட்டுக்கு எப்படி பரவுன்னு தெரியலையே, இப்படி பல்வேறு குழப்பங்கள் எனக்கு. ஒரு 9 மணிக்கு வெளியில் வர்றேன். என்னுடைய நேர்முக உதவியாளர் பிரபு, அவர் தீக்கால உறுப்பினர், தீக்கா தோழர், அவர் என்னுடைய நேர்முக உதவியாளர். வெளியே வந்தோடனே என்கிட்ட கேட்குறாரு, அவர் என் தோழர்னு தான் கூப்பிடுவார், சாரு அண்ணன்லாம் கூப்பிட மாட்டார், அவர் என் தோழர்னு தான் கூப்பிடுவார். தோழர் உள்ள நிறைய பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்போ சொல்கிறேன், இல்லைங்க நான் அந்த மாதிரி பேசுனேன், நான் மாநில சுயாட்சிக்காக எடுத்து சொன்ன கோட்டு பல்வேறு இடங்களில் ஐயா சொன்னது தான், அது நம்மளும் ஒன்றும் புதுசாக சொல்லலை. இந்த நாடு இறையாண்மை பெற்ற நாடா, எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு கூட உரிமையாக ஒத்துமையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்லவே ஆரம்பிக்கிறோம். இப்படி பிரச்சனையாக போச்சு, அவன் ஏதோ பிரிவினைவாதி மாதிரி நம்மளை பேசுகிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறேன். உடனே சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆசிரியர் இங்கே மெட்ராஸில் ஒரு பொதுக்கூட்டத்தில் உங்களை சொன்னேன் இல்லையா, அம்மா ஓடியாருவாங்கன்னு. ஒரு குழந்தைங்க ஒன்றுனா அம்மா கிளம்பி வருவாங்க, நான் சொன்னேன் இல்லையா, அம்மா இருக்காங்க. நாங்கள் போய் புதுசாக என்ன பேசுகிறேன், இங்கே சொல்லி கொடுத்ததெல்லாம் அங்கே போய் பேசுகிறோம். அதனால் அது தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா சொல்கிறது தான் நம்ம சொல்கிறோம், அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு தைரியம் இருக்குமோ அந்த தைரியம் எனக்கு இருக்குது. 9 மணிக்கு பல்வேறு குழப்பங்களோட கவலைகளோடு நான் வெளியில் வர்றேன். சென்னையில் எங்கேயோ நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் 8:30 மணிக்கு ஆசிரியர் பேசியிருக்காரு, அப்துல்லா பேசுகிறேன், என்ன தப்பு முதலாடி இங்கே 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 இதே இடத்துல நடந்தது. இந்த மாதிரி சாயந்தரம் அப்துல்லா பேசினதாகவும் பெரியாரை பற்றி எடுத்ததாகவும் கேள்விப்பட்ட அப்துல்லா பேசினதில் என்ன தப்பு, ஏன் அப்துல்லா உட்கார வச்ச, இங்கே இருந்து கேட்டிருக்கிறாங்க. ஒரு பலம், திடல் என்பது எங்களுக்கு பலம், என்ன திடல் என்பது அம்மா எங்களுக்கு. அந்த வகையில் இது புதிதாக வரும் இடம்ல, எப்போதும் வந்து போகும் இடம் தான். அது வந்து போகிறதுனால தான் அந்த தைரியம், அந்த தைரியத்துக்காக தான் வந்தும் போகிறோம், இரண்டும் கூட.
அப்படி ஆசிரியர் அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்தை இன்றைக்கு வெளியிட்டதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு ஆசிரியர் வெளியிட்ட இந்த எழுதிய இந்த புத்தக வெளியீட்டில் இன்றைக்கு கலந்திருக்கின்றேன். நாளைக்கு எங்கே போகிறேன்னா, கோயம்புத்தூரில் என்னுடைய நண்பர் சுவாமி ஓம்கார் பிரணவ பீடம் அவர் ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்கிறாரு. நாளைக்கு நம்ம அங்கே போகிறோம். நம்மளெல்லாம் யாருக்கோ எதிரின்னு சொல்கிறாங்க. எதிரியாக இருந்தால் அவர் ஏன் நம்மளை கூப்பிட போகிறாரு? நம்ம அவருக்கு எதிரியாக இருந்தால் ஏன் சுவாமி ஓம்கார் ஏன் நம்மளை கூப்பிட போகிறாரு? அவருடைய நிகழ்ச்சிக்கு நம்மளை ஏன் கூப்பிட போகிறாரு? அப்போ நம்ம யாருக்கு எதிரி? நம்ம யாருக்குமே எதிரி இல்லை. எதிரின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் எதிரி, வழியா நம்மளா யாருக்கும் எதிரி கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு சுவாமி ஓம்கார் நம்மள்கிட்ட கூப்பிட்றாருன்னா, உங்ககிட்ட இல்லாத ஒன்று எங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அடிப்படை நேர்மை. எங்ககிட்ட ஒரு அடிப்படை நேர்மை இருக்குது. உங்களை திருத்துறதுலாம் எங்கள் வேலை இல்லை, அதுக்காகலாம் நாங்கள் பிறக்கல. தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் நான். எங்களை நாங்கள் திருத்திக்கிறோம், அதுதான் எங்களோட முதல் வேலை. காலங்காலமாக சில விஷயங்கள் எங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு, சில விஷயங்கள் உண்மை நம்ப வைக்கப்பட்டிருக்கு. அதை நாங்கள் யோசித்து பார்க்குறோம். அதில் எதெல்லாம் தப்புன்னு தெரியுதோ நாங்கள் மாற்றிக்கிறோம். முதல்ல எங்களை மாற்றிக்கிறோம். நான் நீ மாற்றிக்கன்னு சொல்லலை, முதல்ல எங்களை மாற்றிக்கிறோம். நாளைக்கு எங்களுடைய தலைமுறை ஏன் மாற்றுறேன்னு கேட்டுச்சுன்னா சொல்லணும் இல்லையா? அதுக்காக எழுதி வைக்கிறோம், பேசி வைக்கிறோம். இது உனக்கு கஷ்டமாக இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது? உனக்கு கஷ்டமாக இருந்தால் நீ சொல்லு, இல்லைப்பா நீ பண்ணுறது தப்பு, நீ இப்படி தவறாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லு. அதை விட்டுட்டு பேசவே கூடாதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அதாவது ஒரு விஷயம் மிக தெளிவாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதை அவர்கள் மிக நன்றாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை நாட்களில் இந்த நாட்டில் எல்லாமே கட்சி, அரசியல் கட்சி தான், ஓட்டு உரிமைக்காக இருக்கக்கூடிய கட்சி 5 தான் இயக்கம். 5 தான் அந்த நாட்டில் இயக்கமாக இருந்தது. ஒன்று காங்கிரஸ் பேர் இயக்கம். அவங்களோட நோக்கம் இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்குறது. அதுக்காக ஒரு இயக்கம் நடத்துனாங்க. வெள்ளைக்காரன்ட்டேருந்து சுதந்திரம் வாங்கணும், ஒரு நல்ல வலிமையான ஒரு நாட்டை உருவாக்கணும், அந்த நாடை உலகத்தின் மிகச்சிறந்த நாடாக மாற்றணும், இப்படியெல்லாம் கொள்கையை வச்சு அவங்க ஒரு இயக்கம் நடத்துனாங்க. 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு அத்தோடு அது அரசியல் கட்சி ஆகிடுச்சு. இயக்கம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க இயக்கத்தோட கொள்கையை அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வேறு லட்சியம் கிடையாது. அதுக்கப்புறம் அது ஒரு சராசரி பொலிட்டிக்கல் பார்ட்டி. காங்கிரஸ் ஸ்டாண்ட் ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃப்ரம் மூவ்மெண்ட். ரெண்டாவது முஸ்லீம் லீக் பேர் இயக்கம். ஒரு நாள் முன்னாடி பாகிஸ்தான் வாங்கிட்டு அவன் கிளம்பிட்டான். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் கூட இஸ்லாமியர்களின் உரிமைக்காக, சிறுபான்மையினரின் உரிமைக்காக நடத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தானே தவிர அது இயக்கம் கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் இட் இஸ் நாட் அ மூவ்மெண்ட். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அ கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட். கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் இருக்குது. அதற்கான தேவைகள் இன்றைக்கு வெகுவாக குறைந்து விட்டது. இன்றைக்கி கம்யூனிஸ்ட் இயக்கத்தை என்ன குறைஞ்சபட்ச சம்பளம் நம்ம நிர்ணயிச்சதுலேருந்து ஆரம்பித்து நிறைய இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அவங்க போனஸை ஷேரெல்லாம் கொடுக்குறாங்க. கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட நோக்கம் அதுதானே, தொழிலாளிகளும் முதலாளிகளாக வேண்டும், ஒரு உரிமையை பெற வேண்டும். இதெல்லாம் பல்வேறு வடிவங்கள் இன்றைக்கி வந்தோன்னா அதற்கான தேவை வெகுவாக குறைந்து விட்டது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்துத்துவ இயக்கம். இந்துத்துவ இயக்கத்துக்கு நிறைய இருக்குது. அவங்க ஏற்கனவே ராமர் கோயில் வரைக்கும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுபட்ட பாரதம், ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் ஒன்றுபட்ட பாரதம் உருவாக்குனா இஸ்லாமியர் மெஜாரிட்டி ஆயிடுவான். அது அவனுக்கு புரியுதா இல்லையான்னு தெரில. ஆப்கானிஸ்தானு, பாகிஸ்தானு, பங்களாதேஷ் எல்லாத்தையும் சேர்த்தா அது முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரியாக மாறி போயிடும். ஆனால் அவன் ஒரு லட்சியம் வச்சுருக்கான், அகண்ட பாரதம்னு ஒரு லட்சியம் வச்சுருக்கான். ஹிந்தியை ஒரு ஒற்றை மொழியாக்குறது, சமஸ்கிருத இந்தியை ஒற்றை மொழியாக்குறது, இந்த மாதிரி நிறைய கொள்கை இருக்குது. அவங்க சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது. அவங்க கொள்கைகள் சாதிக்க வேண்டியது. ஹிந்துத்துவ மூமெண்ட் இன்றைக்கி இயக்கமாக தான் இருக்குது. 5ஆவதாக திராவிடர் இயக்கம். நீ என்னைக்கு சாகுறியோ அன்னைக்கு தான் நான் சாவேன், நீ உயிரோடு இருக்க வரைக்கும் நானும் இருப்பேன். இப்போது அவங்களுக்கு யார் எதிரின்னு கேட்டால் நம்ம மட்டும்தான் எதிரி. இங்கே வேறு யாருமே மூமெண்ட் இல்லை. இந்தியாவில் யாருமே மூமெண்ட் இல்லை. ஒரு மூமெண்ட்டோட ஒரு அரசியல் கட்சி மோதி ஜெயிக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு நடந்தது அதுதான். திராவிடர் மூமெண்ட்டுக்கிட்ட, இந்த திராவிட இயக்கத்திட்ட காங்கிரஸ்னால மோத முடியல. 67ஓட போயிட்டாங்க. அன்றைக்கு தமிழகத்தில் நடக்கிறது இன்றைக்கு தேசிய அளவில் நடக்குது. இதை உணர்ந்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நம்ம கொள்கையை ஏற்றுட்டு அந்தந்த மாநிலத்தில் திராவிட இயக்கமாக மாறினால் தவிர இந்த இந்தியாவை காப்பாற்ற முடியாது. இதைத்தான் நம்ம பேச நினைக்கிறோம். இதை சொன்னால் பிரிவினை, எப்பா நானாப்பா பிரிவினைவாதி, நானா பிரியக்கூடாதுன்னு சில விஷயம் பேசுகிறேன். அது உனக்கு பிடிக்கலன்னா நான் பிரிவினைவாதியா? எப்பா இதெல்லாம் பிரியக்கூடாது, ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறேன், நாங்கள் பிரிவினைவாதியா? ஒன்றும் வேணாம். சாதாரண ஒரு விஷயம். நாடாளுமன்றத்தில் மௌசம் என்கின்ற ஒரு எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட கேட்டார், நீங்கள் ஏன் இந்தியை எதுக்குறீங்க அப்படின்னு கேட்டார். நான் கேட்டேன், இந்தியை நாங்கள் எதுத்தோம், எப்போ எதுத்தோம் அப்படின்னு கேட்டேன். திருன்னு பார்த்தாரு. என்னங்க பெரிய போராட்டம்லாம் நடத்திருக்கீங்க இந்திக்காக, திடீர்னு இந்தியை எதுக்கலைன்னு சொல்கிறீங்க. நாங்கள் இந்தியை எதுக்கலையே.
இம்போசிஷன் தான் நாங்கள் எதிர்த்தோம், இந்தியை திணிக்கிறது தான் நாங்கள் எதிர்த்தோம். இந்தி எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, இந்தியோ இல்லை எந்த மொழியோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் மேலே திணிக்கிறது தான் பிரச்சனை. ஓ மொழியை கொண்டாந்து என் மேலே திணிக்கிறது பிரச்சனை, அது வேணான்னு சொல்கிறோம். திரும்ப அவங்க கேட்குறாங்க, இந்தியான்ற ஒரு ஒற்றை நாடு எல்லா பக்கம் பேசுகிறதுக்கும் புழங்குறதுக்கும் ஒரு மொழி இருந்தால் நல்லது தானே. ஒரு காஷ்மீரில் இருக்கிறவங்க கன்னியாகுமரியில் வந்து பேசலாம், கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க எங்கேயோ மும்பையில் போய் பேசலாம், ஒரு பொதுமொழி இருக்கிறது நல்லது தானே. அப்போ ஏன் நீங்கள் இந்தியா வந்து எதுக்குறீங்க? இந்தியாவில் அதிகமான நபர்களால் பேசக்கூடிய மொழி, அதனால தான் நாங்கள் இந்தின்னு சொல்கிறோம். ஒருவேளை இந்தியாவில் அதிகமாக பேசக்கூடிய மொழி வந்து தமிழாக இருந்தால் கூட நாங்கள் தமிழை சொல்லுவோம். அவங்க அப்படி சொல்கிறாங்க, நாங்களும் திணிக்கல, இதே தமிழ் தான் நிறைய பேர் பேசுகிறாங்கன்னா கூட தமிழ் இருக்கணும்னு நாங்கள் சொல்லுவோம், ஏன் எதுக்குறீங்க அப்படின்னாங்க. அப்போ தான் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டித் தேர்வுகள் எல்லாம் இப்போ நீங்கள் ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் நடத்துறீங்க. யூபிஎஸ்சிஸ் வந்து நீங்கள் நியாயமாக ஆங்கிலத்தில் மட்டும் நடத்தினா ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் நடத்துறீங்க. இந்திய பொதுமொழின்னு நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா இந்தியில் மட்டும்தான் இந்த தேர்வுகள் எல்லாம் நடக்கும். இப்போ நம்ம 2 பேரும் ஆங்கிலத்தில் பேசிகிட்டு இருக்கோம். யாரும் அந்த எம்பி கிட்ட நான் சொல்கிறேன், மௌசம் கிட்ட சொல்கிறேன், இப்போ நீங்களும் நானும் ஆங்கிலத்தில் தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம 2 பேரும் லண்டனில் போய் ஒரு வெள்ளைக்காரன்ட்ட ஆங்கிலத்தில் ஜெயிச்சிட முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டேன். 2 பேரும் இப்போ இங்கிலீஷ்லாம் பேசுகிறோம், 2 பேருக்கும் புரியுது. ஏதோ ஒரு எக்ஸாம் லண்டனில் நடக்குது, ஒரு வெள்ளைக்காரர் அதில் கலந்துக்கிறாரு, ஆங்கிலேயர் கலந்துக்கிட்டாரு. யார் அதிக மார்க் எடுப்பார் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக அந்த ஆங்கிலேயர் தான் எடுப்பார். அப்போ ஹிந்தியில் வச்சா நீ தானே எடுப்பேன், நான் எடுக்க முடியாதுல்ல, என்ன தான் நான் கற்றுக்கிட்டாலும் அது உன்னுடைய தாய்மொழி, உன்னோட நான் போட்டியே போட முடியாது. அப்போ என்ன ஆகும், 100 வேலை இருக்குன்னா 100 வேலையை நீ எடுத்துக்குவ, எனக்கு வேலையே இல்லாமல் போகும். அப்போ நான் புறக்கணிக்கப்படுவேன். நான் புறக்கணிக்கப்படுவேல நான் என்ன நினைப்பேன்னா உன் கூட இருக்க வேணாம்னு நினைப்பேன், பிரிவினை வரும். அந்த பிரிவினை வரக்கூடாதுங்கிறதுக்கு நான் ஹிந்தி வேணாங்கிறோம். நாங்கள் ஹிந்தி வேணாங்கிறதுனால நீ என்னைய பிரிவினைவாதின்னு நினைக்கிற. சொன்ன உடனே அவங்க அப்படியே யோசிக்கிறாரு, அந்த எம்பி வந்து அப்படியே யோசிக்கிறாரு. யூ ஆர் ரைட் அப்துல்லா சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் அவர் ஒத்துக்கிறார், யூ ஆர் ரைட், நாங்கள் பேசுவது பிரிவினைவாதம் அல்ல, எல்லாரும் அவங்கவுங்க ஒரு வீட்டில் இருக்கிறோம், அண்ணன் தம்பி எல்லாம் இருந்தவங்கன்னா எல்லாம் ஒத்துமையாக இருந்து ஒன்றா இருந்து அவங்க உங்களுக்கு உள்ள ரூமு ஒரு தனி ரூமு எல்லாம் ஒன்றா இருக்கணுங்கிறது பேசுகிறது உங்களுடைய பார்வைக்கு தவறாக தெரிகிறது. ஆனால் இது நீண்ட நாள் நீடிக்காது, இது காலங்கள் மாறிக்கொண்டே வருகிறது. இன்றைக்கு தெலுங்கானாலேருந்து நான் இத்தனை தோழர்களை பார்த்தப்ப எனக்கு உண்மையிலே அளவிட முடியாத சந்தோஷம். இந்த மாற்றம் எப்படி எங்கேருந்து வருது? இத்தனை நாளாக பக்கம் தானே, ரொம்பலாம் இவங்க ஒன்றும் காஷ்மீர்லேருந்து வரல, இவங்க ஒன்றும் ராஜஸ்தான்லேருந்து வரல. இந்த கும்மிடி பூண்டி தாண்டி அங்கிட்டு போனோன்னா ஆந்திரா தெலுங்கானா இவ்வளவு பக்கத்தில் இருந்தவங்க இவ்வளவு நாள் வராதவங்களால ஏன் வர முடியுது அப்படின்னா, இன்றைக்கு காலம் மாறுகிறது, வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. எனக்கு நினைவு இருக்கிறது, செய்தி நினைவு இருக்கிறது, ஆனால் எந்த இடம் என்று மறந்துவிட்டேன். நம்முடைய பேராசிரியர் சுபவீர பாண்டியன் ஐயா அவர்களும் நானும் கலந்து கொண்ட ஒரு மேடையிலே இதை நான் சொன்னேன். மீண்டும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்களுக்காக இந்த செய்தியை நான் மீண்டும் பதிய விரும்புகின்றேன். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா குரங்கிலிருந்து மனிதனாக நாம் மாறிய பிறகு, சிறு சிறு குழுக்களாக நாம் மாறிய பிறகு, ஒருத்தர் கையில் எப்படி அதிகாரம் போச்சுன்னா 2 பேர் அடிச்சு பண்ணாலும் நண்பர் ஸ்டாலின் இருக்கிறார், 2 பேரும் மோதிக்குவோம். கையில் தான் பலம், யார் கையில் பலம் ஜாஸ்தியோ, ஒருவேளை அவர் என்னையை குப்புற தள்ளிட்டாலோ அவர் ராஜா ஆயிடுவார், இல்லைன்னா நான் அவரை குப்புற தள்ளிட்டேன்னா நான் ராஜா ஆயிடுவேன். அப்படி தான் அன்றைக்கி அதிகாரம் போச்சு. பிறகு அது எப்படி மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, கற்கால முறையில் மனிதன் கண்டுபிடித்த முதல் ஆயுதம் கோடாரி, கல்கோடாரி தான் மனிதன் கண்டுபிடித்த முதல் ஆயுதம். அவர் என்ன அடிக்க வர்றாருன்னா ஒரு 2 அடி முன்னாடி 3 அடி முன்னாடி இருந்து அந்த கோடாரியை எடுத்து நான் அவர் அடிச்சிருவேன். அப்போ எவன் ஒருவனுக்கு கோடாலியை மிக திறமையாக கையாள தெரிகிறதோ அவன் கையில் வந்து அந்த அதிகாரம் அது எல்லாம் போய் சேரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த வாசுதேவர் கையில் அந்த கோடாலி இருக்கும், கடவுள் அவரோட படத்தில் பார்த்தீங்கன்னா கையில் கோடாலி வச்சுருப்பார், அதிகாரத்தின் குறியீடு அது. பிறகு இரும்பு காலம் வருது, ஒரு 2 அடி 3 அடி நீங்கள் கோடாலியில் அடிக்க வரீங்கன்னா நான் ஒரு ஈட்டி எடுத்து வேல் வச்சு ஒரு 6 அடி வேல் வச்சு நான் உங்களை தாக்கிடுவேன். அப்போ ஈட்டியை யாரால் திறமையாக கையாள தெரியுதோ அவன் கையில் அதிகம். முருகர் கையில் வேல் வச்சிருப்பார், அவருக்கு அதிகாரத்தோட அடையாளம், அவர் கையில் ஒரு வேல் வச்சிருப்பார். பிறகு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வில்லம்பு கண்டுபிடிக்கிறாங்க. நீ ஒரு 6 அடி ஈட்டி எடுத்துகிட்டு நீ என்னை ஜெயிக்கிறதுக்கு வரேன்னா நான் தூரத்துலேருந்து உன் மேலே நான் ஒரு வில்லை விட்டுருவேன். அப்போ வில்லு யார் திறமையாக ஒருத்தன் பயன்படுத்துகிறானோ அவன் கையில் அந்த அதிகாரம் போயிடுச்சு. அப்போ ராமர் கையில் வில்லு வந்துடுது, அர்ஜுனர் கையில் அவங்க கையில் எல்லாம் வில்லு வந்து சேருது. பிறகு மிருகங்களை பழக்கிறாங்க, மிருகங்களை பழக்கி குதிரையில் இருந்து போட்டி போடுறது, அதாவது நேருக்கு நேர் நின்று விடையில் நீ என்னை அடிக்க முடியாது, நான் மூவிங்லே இருப்பேன், நான் வந்து குதிரையிலே இருப்பேன், நீ ஆனால் நான் குதிரை மேலேருந்து ஒன்று அடிப்பேன். அப்படிங்கையில் மிருகங்களின் மேலிருந்து போர் செய்வதுங்கிறது யார் திறமையாக இருக்கணும் அவன் கையில் அதிகாரம் போதுங்கையில் பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டரோட குதிரையிலேருந்து நம்ம செஞ்சு இவரோட குதிரையிலேருந்து இப்போ ராஜா தேசிங்க குதிரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க குதிரையில் தான் உட்காந்து. நம்ம ஊர் மன்றோ கூட பாருங்கள், கவர்னர் மன்றோ கூட சில மேலே தான் உட்காந்துருப்பார், ஏன்னா அதிகாரம் மிக்க வரான், அது நல்லா தெரியுது அப்படின்னு.
பிறகு ஜனநாயகம் வருது, அடிச்சுக்கிறோம் போகிறோம். இயந்திர காலம் வந்த பிறகு அச்சு இயந்திரம் வருது. அதிகாரத்தை கைப்பற்ற ஒருத்தர் ரத்தம் சிந்தணுமா, இதெல்லாம் பண்ணணுமாங்கிற சிந்தனை வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஜனநாயகம் மலருது. ஒரு நாள் மாலை இருந்து கூட்டம் போட்டு பேசினா அது பத்திரிகையில் அடுத்த நாள் உலகம் ஃபுல்லாக போகும். இன்றைக்கு நான் சாயந்தரம் பேசுகிற கருத்து, இன்றைக்கு காலையில் நான் பேசுகின்ற கருத்து அடுத்த நாள் பத்திரிகையாக பல்வேறு இடங்களுக்கு போய் சேரும்போது ஒரு தலைவன் ஆயுதத்தை ஏந்த வேண்டியதில்லை. அவனுடைய அறிவை மக்களுக்கு தெரிய வைத்து விட்டால், அவனுடைய கொள்கையை சொல்ல வைத்து விட்டால், சிந்திக்க வைத்து விட்டால் அதிகாரத்தை பிடிக்கலாம்ங்கிற அந்த நிலை வரும்போது பிறகு பல்வேறு தலைவர்கள், நம்முடைய அண்ணா வரைக்கும், டாக்டர் கலைஞர், நம்முடைய தலைவர் கலைஞர் வரைக்கும் நாவினுடைய வலிமையினால், சிந்தனையின் வலிமையினால் ஆட்சியை பிடிக்கக்கூடிய, அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய, நல்லதை சொல்லக்கூடிய காலம் இருந்தது. இன்றைக்கு அந்த இடத்துக்கு வந்து இணையம் வந்து சேர்ந்துருக்கு. இன்றைக்கி பிரிண்ட் மீடியா வந்து அவுடேட்டட். இன்றைக்கு அந்த இடம் வந்து இணையத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு. பிரிண்ட் மீடியா மட்டும் வச்சு நம்ம தமிழில் மட்டும் அன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்ததுனால தான் கும்மிடி பூண்டியை நம்மளால் தாண்ட முடியல. நம்ம பெரியார் மையம் போய் நம்ம டெல்லியில் ஆரம்பித்தாலும் கூட அந்த செய்தியும் பல பேர்கிட்ட சொல்ல முடியல. நமக்கும் மொழி பிரச்சனை இருந்தது, எல்லாம் இருந்தது. நமக்கு தெரிந்த ஆங்கிலமும் அவர்களிடத்தில் இல்லை. ஆனால் தோழர்களே, இன்றைக்கு அந்த கவலையே இல்லை. நீங்கள் முகநூலில் உங்கள் மொழியிலேயே எழுதினால் டிரான்ஸ்லேட்னு போட்டிருக்கு. இன்றைக்கு பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய தோழர்களோட போஸ்ட்டை நான் பார்க்குறேன். அவங்க பெங்காலியில் எழுதியிருக்கிறது, அவங்க வந்து ஒரியா மொழியில் எழுதியிருக்க, டிரான்ஸ்லேட் அடிச்சுன்னா அழகாக தமிழில் வருது. அதே இதில் உடனே தமிழில் வந்துடுது. யாரும் நமக்கு பக்கத்துலேருந்து மொழிபெயர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை புரிந்து கொண்டு நம்முடைய தோழர்கள் செய்ய வேண்டிய, தயவு செய்து இணையத்தில் தீவிரமாக இயங்குங்கள். இன்றைக்கு இந்துத்துவாவிற்கு அதற்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியவர்கள் இந்திய அளவில் இந்தியாவை நம்ம தான் காப்பாற்றணும். இந்தியாவை இன்னைக்கு வந்து நம்ம கொள்கையை காப்பாற்றுற இடத்துல, இந்த நாட்டை காப்பாற்றுற இடத்துல நம்ம தான் இருக்கோம். இன்றைக்கு இந்த நாட்டை காப்பாற்றுற இடத்தில் நாம் தான் இருக்கின்றோம். இன்றைக்கு பிரச்சார வழிமுறைகள் வேகமாக மாறிவிட்டன. இருந்த இடத்துலேருந்தே செய்யலாம். இன்றைக்கு இருந்த இடத்திலிருந்து இந்தியாவில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கக்கூடியவருக்கு உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக கொண்டே சேர்க்கலாம். அதனால தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து தெலுங்கானாலேருந்து இவ்வளவு தோழர்கள் இன்றைக்கு ஒரு 300 பேர் வந்ததாக சொன்னாங்க. தெலுங்கானா, ஆந்திராவிலேருந்து 300 பேர் இருந்தாங்க. அநேகமாக இன்னொரு 10 ஆண்டுகளில் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பேர் இதே நாளில் இங்கே திரளுகின்ற நிலைமை வரத்தான் செய்யும். இன்றைக்கு இந்த பாசிசத்துக்கு அடுத்த 24 ஆட்சியை பிடிச்சா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. இந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் செய்து வச்ச அந்த டேமேஜ் இருக்குல்ல, அந்த கொலாட்ரல் டேமேஜ் இருக்குல்ல, அடுத்து வரக்கூடிய ஆட்சி ஒரு 4 பீரியடாவது இருந்தால் தான் இந்த 10 வருஷம் 2 முறை அவர்கள் செய்து வச்ச டேமேஜை சரி பண்ண முடியுங்கிற நிலைமையில் இருக்குது. மீண்டும் வந்தார்கள்னா என்ன ஆகுங்கிறது தெரியல. அவர்களுக்கு மாற்றான கருத்து, அவர்கள் செலுத்துகின்ற விஷத்தை முறிக்கின்ற மருந்தாக இருப்பது பெரியாரும் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளும். அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திலே நாம் இருக்கின்றோம் என்கின்ற அந்த பொறுப்புணர்ச்சி இன்னும் அதிகமாக நமக்கு வேண்டும். காலம் அதிகம் இல்லை. இன்று 4 மாதங்களில் நமக்கு தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கின்றோம். தொடர்ந்து தந்தை பெரியாரை பற்றி பேசுவோம். இந்த 4 மாத காலங்களிலே மற்ற அத்தனை பலிகளையும் விட்டுவிட்டு சமூக ஊடகங்களிலே தீவிரமாக இயங்குங்கள். எதற்காக பெரியார் தேவை, எதற்காக பெரியார் இயக்க கொள்கைகள் தேவை, ஏன் இந்துத்துவ இயக்கம் இந்த நாட்டை ஒருங்கிணைக்க முடியாது, அந்த கொள்கை வந்தால் எப்படி நாடு சிதறுண்டு போகும் என்பதெல்லாம் சொல்ல வேண்டிய நிலையில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். அவங்க சொல்கிறாங்க குஜராத் மாடல், என்னென்னவோ மாடல் அப்படின்றாங்க. இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு நடந்துக்கின்றோம். ஒரே ஒரு தான் திராவிட மாடல்னால் என்னன்னு கேட்டால் எல்லாருக்கும் எல்லாம் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ். தந்தை பெரியார் சொன்னது, அவனுக்கு கிடைக்கிறது இவனுக்கு கிடைக்கணும், இவனுக்கு கிடைக்கிறது எனக்கு கிடைக்கணும். எல்லா பிள்ளைங்களும் படிக்கணும்னு ஆசைப்பட்டோம். எல்லாருனாலையும் பணம் கொடுத்து படிக்க முடியாது. சர்பிடி தாரர் சோறு போடுறாரு, வா நான் சோறு போடுறேன், பசியாக இருக்கிறியா அவனால் வா பள்ளிக்கூடத்துக்கு வா. காமராஜர் விரிவுபடுத்துகிறார். ஐயா சொன்னதுக்கப்புறம், தந்தை பெரியார் சொன்னதுக்கப்புறம் காமராஜர் அதை மாநிலம் முழுக்க அந்த பள்ளிகளில் விரிவுபடுத்துகிறாரு. உன்னால் ஃபீஸ் கட்ட முடியலையா, இந்த புஸ்தகம் பிடிச்சிக்கோ. உன்னால் ட்ரெஸ் வாங்க முடியலையா, இந்த யூனிஃபார்ம் பிடிச்சிக்கோ. உன்னால் வேற என்ன வாங்க முடியல, பஸ்ஸில் உன்னால் படிக்க முடியலையா, பஸ் பாஸை பிடிச்சிக்கோ. பணம் இல்லை என்கின்ற காரணத்தால் உன்னுடைய படிப்பு, அதாவது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். படிப்புன்ற இந்த ஒரு உதாரணத்தை மட்டும் நான் இன்றைக்கி சொல்கிறேன். அப்படி அனைவருக்கும் கல்வி என்பதை கொண்டு போய் சேர்த்ததுனால தான் இன்றைக்கு எத்தனையோ பேர், இப்போ கூட தோழர் கனிமொழி, மாவி கனிமொழி, அவங்க அப்பா அம்மா கூட வந்தாங்க. அவர் அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க இன்றைக்கு எத்தனையோ பேர், எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு பல்வேறு நாடுகளில் போனதுனால தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் குடிசை இல்லாத ஒரு மலர்மலர்ச்சி இன்றைக்கு இருக்குது. எத்தனையோ குடிசை வீடுகள் மாடி வீடாக மாறினது காரணம் கல்வி. எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தோம். அப்போது படிப்பு மறுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திலேருந்து படித்து வர்றவன் சம்பாதிக்கிறான். அப்போ இந்த சத்துணவு போடுறதுக்கு ஒரு குழந்தைக்கு அவன் 10வது படிக்கிற வரைக்கும் 12வது படிக்கிற வரைக்கும் அரசாங்கம் ஒரு 30,000 ரூபா செலவு பண்ணியிருக்குன்னா, இன்றைக்கி ஒருத்தரும் கட்டுற வழியிலேருந்து அவன் தலையிலேருந்து லட்சக்கணக்கில் வாங்கிட்டு இருக்கு. எவ்வளோ வருமானங்கள். இப்படி தான் தமிழ்நாடு வளர்ந்துச்சு. எல்லாருக்கும் எல்லாம் வேணும்னு நினச்சதுனால தான் தமிழ்நாடு வளர்ந்துச்சு. இந்த வளர்ச்சி, இந்த திட்டம் தான் நாளை இந்தியாவையும் கொண்டு செலுத்தும் என்கின்ற அந்த செய்தியை எல்லாம் நாம் சொல்லி, எதிர்காலத்தில் வலுவான ஒரு நாடாக அமைய மத்தியில் கூட்டாட்சியும் மாநில சுயாட்சியும் அமைந்து
பெரியாரினுடைய கொள்கைகள் போற்றப்பட தொடர்ந்து உழைப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.